என்ன நடக்க போகுது 2026ல ஓபிஎஸ்னுடைய எதிர்காலம் என்னவா இருக்க போகுது சார்? மோடி அமித்ஷாவை பார்ப்பதற்கு நயினார் நாகேந்திரனிடம் அனுமதி கேட்கிறார். இந்த அனுமதியை மோடியிடமும் அமித்ஷாவிடமும் தெரியப்படுத்திய பிறகு அவர்களிடமிருந்து எந்த விதமான பதிலும் இல்லை. இதெல்லாம் இப்போ சமீப காலமா. சரி. இதற்கு பிறகு அவர் நான் அனுப்பின வாட்ஸ்அப் செய்தியை கூட நயினார் நாகேந்திரன் பார்க்கவில்லைன்னு ஒரு குற்றச்சாட்டுறார். இதுக்கு பின்னால் உள்ள அரசியல் என்னன்னா, ப்ளூடிக் கூட வரல பாருங்க. அப்போ இதுக்கு பின்னால் உள்ள அரசியல் என்னன்னா, ஓபிஎஸ்ஐ இனிமேல் கருத்தில் கொள்ள வேண்டாம், கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டாம். இந்த உத்தரவு எங்கிருந்து வந்திருக்கு? மேலிடத்திலிருந்து நயினாருக்கு வந்ததனுடைய விளைவு தான். அமித்ஷா வருகிற பொழுது, மோடி வருகிற பொழுது, போன முறை ஐடிசி பார்க்கில் தங்கிய பொழுது அவர் அமித்ஷா தங்கியிருந்த கீழ்த்தளத்திலேயே ஒரு அறை எடுத்து அமித்ஷாவிடமிருந்து அனுமதி வந்தால் நீ கிரீன்வேஸ் பொழுது போகிறதுக்கு 1/2 மணி நேரம் ஆயிரும். பக்கத்தில் ரூமில் 5 டக்குன்னு போயிடலாம், படியேறி போயிடலாம். இதுக்காக காத்திருந்தார். அமித்ஷா போனவரை கூட அழைப்பு வரல. அமித்ஷா டெல்லி போய் சேர்ந்த பிறகு கூட அழைப்பு வருமானம் இருந்தார், அழைப்பு வரல. இதுதான் ஓபிஎஸ்ஸோடைய இன்றைய நிலை. இதை தெரிந்து கொண்ட இபிஎஸ் என்ன நினைக்கிறாரு? இவர் வந்தால் ஒரு அணி உருவாகும், இந்த அணி நமக்கு எதிரான அணியாக இருக்கும், இந்த அணி பாஜகவுக்கு ஆதரவான அணியாகத்தான் இருக்கும். இது பிஜேபிக்கு பிளஸ் தானே சார் ஒரு வகையில்? இல்லை, பிஜேபியே அதை நீங்களாம் யோசிக்கிறதே, பிஜேபி யோசிக்கல. இவர் ஒன்றும் இல்லை. நீங்க இது எப்போ இவர் டம்மி பீஸன் எப்போ முடிவாகுதுன்னா, அந்த வார்த்தையெல்லாம் வேண்டாம் சார். இல்லைங்க, நீங்க அரசியல்ல சொந்த கட்சி அலுவலகத்தை கடப்பாறையில் உடைத்த ஒரு தலைவனை இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. சொந்த கட்சி அலுவலகத்தை கடப்பாறையை வைத்து உடைத்து ஆவணங்களை எரித்து அதிமுக அலுவலகம் பாதிக்கப்படும் நின்ன அதிமுக தொண்டனை மண்டையை உடைச்சு இத்தனை கலவரம் செய்வதற்கு இவர்கிட்ட ஆளே இல்லை. எல்லாம் தஞ்சாவூர்ந்து வந்தாளுங்க, வைத்தியலிங்கத்துடைய ஆட்கள். இவன் போகும்போது கார் விபத்தில் 4 பேர் செத்து போயிட்டான். இன்னைக்கு இதெல்லாம் நடந்திருக்கு. அப்போ தான் அதிமுக தொண்டன் சொன்னான், எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் இருந்த அந்த இடம் அதிமுக தொண்டனை வைத்த ஓபிஎஸ் கத்தி கடப்பாறையோடு அந்த அலுவலகம் தகர்க்கப்படுகிறது, சூறையாடப்படுகிறதுனா, இங்கே அலுவலகத்தை எதிர்கட்சிக்காரன் கொடி கம்பத்தை வெட்டுவான், நான் பார்த்துருக்கேன். எதிர்கட்சிக்காரன் அலுவலகத்தை உடைச்சிடுவான், நான் பார்த்துருக்கேன். சொந்த கட்சி அது எங்கே? எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் இருந்து ஆட்சி அதிகாரம் செய்த இடம் உடைக்கப்படுகிறது, சூறையாடப்படுகிறதுனா அதிமுக தொண்டை எப்படி ஏற்றுக்குவான்?